पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல நம்ம இது வரைக்கும் இப்ப வந்திருக்கிறது ஒரு புது பிரகரணம் 33 39 வரைக்கும் புது பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கோம். வாசனைகளை பத்தின விசாரம். இதில் ஆச்சாரியர் 33வது ஸ்லோகத்துல நேற்று என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்கிரஹ கிம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். எங்கேயாவது யாருக்காவது பின்னாடி காலத்திலையும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, ஃப்ரீ வில்லா, புருஷ முயற்சியா, இல்லை எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா, விதியா, இல்லை பார்த்தீங்கன்னா புருஷனோட புருஷார்த்தமா, புருஷாகாரமா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நடத்தணும். பகவத்கீதையில 3:33 39 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் இதை பத்தி சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதிம் யாந்தி பூதானி 2வது லைன்ல இருக்கிறத எடுக்கணும். இந்த பூதங்களை எல்லாத்தையும், இந்த லோகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ அந்த எல்லா ஜீவராசிகளையும் யாரு லீட் பண்றா, யாந்தின்றதுக்கு அர்த்தம் அழைத்து செல்றதுன்னு அர்த்தம், கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். யாரு பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் நம்மளை லீட் பண்றா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதிம் யாந்தி பூதானி. பிரகிருதியை பின்தொடர்ந்து நம்ம எல்லாம் போறோம். பிரகிருதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் வாசனா, சம்ஸ்காரம், ரெண்டுமே ஒரே அர்த்தம். நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பண்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் கர்ப்பாதான சம்ஸ்காரத்துல இருந்து ஆரம்பிக்குது ஒரு ஆளுக்கு. அது பாத்தீங்கன்னா அந்திம இஷ்டின்னு சொல்லுவோம். நம்மளை நெருப்புல வைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்ஸ்காரம் இருக்கு. இந்த யஜ்யோபவீத சம்ஸ்காரமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பால் கொடுக்கறது, மொட்டை அடிக்கிறது, இது மாதிரி நிறைய கர்மாக்கள் பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. திருமணத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர். சம்ஸ்காரங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடியது, 2வது பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன், பதிவு. அப்போ ஒரு பதிவு பண்றது மூலமா, ஒரு ரிஜிஸ்டர் பண்றது மூலமா ஒரு ஜீவனை சுத்தப்படுத்தக்கூடியவைகள் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர். அது 40 சம்ஸ்காரங்கள சாஸ்திரத்துல இருக்கு. என்னைக்காவது ஒரு முறை சமயம் இருக்கும்போது நம்ம பின்னாடி பேசுவாங்க. அப்ப அந்த சம்ஸ்காரம்ன்றது பாத்தீங்கன்னா பதிவு நம்ம சொல்றோம். ஒரு காயத்ரி சம்ஸ்காரம் பண்றோம்னு வச்சுங்களேன், யஜ்யோபவீத சம்ஸ்காரம். அது என்ன நடக்குது, அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஆரம்பத்திலேயே என்ன பண்றோம், இந்த காயத்ரிய பண்ணு அப்படின்னு ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறோம், ஒரு பதிவை ஏற்படுத்துறோம். அவன் திரும்ப 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 அந்த காயத்ரியை சொல்லி 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 அந்த காயத்ரி மூலமா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கரணம் பியூரிஃபிகேஷன் ஆகுது. ஒரு பூஜையை எடுத்து வைக்கிறோம், ஒருத்தருக்கு பூஜையை சொல்லி கொடுத்து சோடசோபச்சாரத்தோட ஒரு ஈஸ்வர பூஜையை எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு இதை நித்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பூஜையை அவன் பண்ண 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 அந்த சம்ஸ்காரம் அதிகமாகி அவனுடைய அந்த கரணத்துல சுத்தியை உண்டு பண்ணு. அப்ப சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவை உண்டு பண்ணி அது அந்த இடத்த கிளீன் பண்றது. இதான் எப்போ பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் நேச்சுரலா சுவாபாவிகமா மாறுதோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வாசனை அப்படின்னு பேர். ஆட்டோவா பாத்தீங்கன்னா இப்ப நான் டெய்லி காலையில காஃபி குடிக்கிறேன். எனக்கு ஜபம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன். இது யாராவது பின்னாடி இருந்து சொல்லணுமா, இல்லை ஆட்டோ சஜெக்ஷனா போயிட்டு இருக்கா அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. காலையில எழுந்திருப்பேன், என்னோட ஜபத்தை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா சாதாரணமா நேச்சுரலா பாத்தீங்கன்னா பல காலமா என்னோட காஃபியை நான் போட்டு நான் மேக் பண்ணி குடிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா எனக்கு சுவாபாவிகமா இருக்கு. இதே மாதிரி நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் நீண்ட காலம் அபியாசம் பண்ணும்போது அந்த நீண்ட காலம் பிராக்டிஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா வாசனையா மாறிடும். அப்ப புதுசா ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு,
அது வாசனையா இருக்காது. அதை நம்ம பிரயத்தனம் பண்ணி முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேர். அப்போ சம்ஸ்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டா இருக்கிற ஒரு வாசனை, லைட்டா இருக்கிற வாசனைக்கு பேர் தான் சம்ஸ்காரம். அதை என்ன பண்ணலாம், வேற ஒரு சம்ஸ்காரத்தினால மாற்றி பண்ண முடியும். அப்போ ஒருத்தருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு வேற ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப காலையில நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 150 கிளாஸா போயிட்டு இருக்கு. டெய்லி காலையில வந்து 6:30 மணிக்கு வரணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5:45 வந்துடுறோம். அது மாதிரி நமக்கு ஒரு பிராக்டிஸ் வர ஆரம்பிச்சு டெய்லி நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை கேட்கிறோம். அப்ப இந்த பகவத்கீதையும் ஓங்கார உபாசனைத்தையும் நித்தியமா பண்ண என்னோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இது என்ன ஆயிடுன்னா உங்களுக்கு ஆட்டோவாயிடும். இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது வாசனையா இருக்கிறதுனால பல காலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து வாசனையா இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, நிறைய பேர்கிட்ட அது சம்ஸ்காரமா இருக்கு. அது மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸா பண்ணும் போது அது வாசனையா மாறும். அதுக்கப்புறம் நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பலகீனம் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்க பலமா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு கிளாஸ்லயோ இல்ல ஓங்கார உபாசனையோ பண்ணிக்கிட்டு இந்த டைம் நம்ம இது பண்ண முடியும். ஆட்டோவாயிடும். அப்ப ஆட்டோவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வாசனா. பிரயத்தனத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம். அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, இந்த சாஸ்திரத்துல என்ன பண்ணும், சில இடங்கள்ல சம்ஸ்காரம் சொல்லும், சில இடங்கள்ல வாசனைன்னு சொல்லும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒரே மீனிங்ல தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த சம்ஸ்காரம் வாசனை எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, பாஷ்யத்துல ஒரு அற்புதமான இதை நான் சொல்லியிருக்கேன். பிரகிருதினா என்ன அப்படின்றதுக்கு பாஷ்யத்துல ஹைலைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் நான். பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் கிளியரா போட்டிருக்கார். என்னது, எந்த இடத்துல தெரியும், பிரகிருதி பிரகிருதிகி நாம முதல் பேராகிராஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பிரகிருதிகி நாம ஹைலைட் பண்ண சொல்லியிருந்தேன். பிரகிருதி என்றால் பூர்வ கிருத்த தர்ம அதர்மாதி சம்ஸ்காரோ, இதுதான் பிரகிருதி. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயான்னு ஒரு பேர் இருக்கு, அவ்வியக்தம்னு ஒரு பேர் இருக்கு, காரணம்னு ஒரு பேர் இருக்கு, அவித்யான்னு ஒரு பேர் இருக்கு. ஏகப்பட்ட பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்றோம். பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் காரணம். அடிச்சா மூல பிரகிருதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூல காரணம். அப்ப பிரகிருதின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை படிக்கும் போதெல்லாம் மாயா அது இதுன்னு எடுத்துக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பிரகிருதின்னு ஏன் பேர் வைக்கணும் அப்படின்னா, வாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு பேர் வச்சிருக்கு. வாசனைக்கு எதுக்கு சுவாமி பிரகிருதின்னு பேர் வைக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா மாயா மயம் அப்படின்னு சொல்லலாம். மாயாமயம் இதம் ஜெகத்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா வாசனாமயம் இதம் ஜெகத்துன்னு சொல்லலாம். இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளால் ஆனது இந்த ஜெகத்து அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல புரிஞ்சுங்க, மாயான்ற ஒரு வஸ்து இன்விசிபிள், நம்மளால பார்க்க முடியாது. திரிகுணாத்மகம், 3 குணங்களை உடையது மாயா. அதுவும் கண்ணுக்கு தெரியாது, 3 குணங்களும் கண்ணுக்கு தெரியாது. இந்த 3 குணங்களோட இருக்கிற மாயையோட காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் பேஸ். இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ப்ரொஜெக்டர். அந்த சித்தம்ன்றது என்னது, ஒரு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் எத்தனை குணங்களால் ஆனது, 3 குணங்களாலான ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி. அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பிரகாசம் போச்சு அப்படின்னா வெறும் ஸ்கிரீன்ல ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸ்னஸ் பிரகாசமா இருக்கு. அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அந்த பிரகாசமா அந்த இது வழியா ப்ரொஜெக்டர் வழியா வெளியில போகும்போது அந்த ப்ரொஜெக்டர்ல ஒரு பிலிம் ரோல் இருக்கு. அந்த பிலிம் ரோல் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகாசம் வெளியில போகும்போது ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா படமானது தெரிகிறது. இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சித்தம் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோமோ, நிறைய ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் நியூட்ரல் கர்மா அப்படின்னு விதவிதமான கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம். கர்மங்களை பண்ணும் போதே என்ன நடக்குது அப்படின்னா 2 காரியம் நடக்குது. ஒரு கர்மம் நடக்கும் போதே ஸ்தூல தேகம் கர்மத்தை பண்ணுது. இப்ப நீங்க எல்லாம் பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்குறீங்க. நிறைய பேர் வயசானவங்களுக்குலாம் முழங்கால் வலி இருக்கும். அந்த முழங்கால் வலியையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயினையும்
கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து பாடம் கேட்கறீங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பெயின் இருக்குன்னு தெரியும். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடத்துல உட்காடுறீங்க. அப்போ இந்த பாடத்துல உட்கார்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு தபஸ் ஆயிடுது, ஒரு கர்மம் ஆயிடுது. கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்தூல தேகத்துல நடக்கிறது. சூக்ஷ்ம தேகத்துல என்ன நடக்குது, இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் சப்தங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளார ரிஜிஸ்டர் ஆகுது. அப்ப ரெண்டு காரியம் நடக்குது. நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் ஒரு காரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகத்துல நடக்கக்கூடிய ஸ்தூல கர்மா. சூக்ஷ்ம தேகத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய சுகம் துக்கம் அதுக்கப்புறம் அந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாசனைகளா பதிவாகும். அப்ப ரெண்டு காரியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கர்ம வாசனைகள் அப்படின்னு சொல்லணும். எப்ப சொன்னாலும் கர்ம வாசனை அப்படின்ற பிரயோகத்தை பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மா பண்ணினீங்கன்னாவே அந்த கர்மாவும் நடக்கும், கூடவே அந்த கர்மத்தோட வாசனையும் நடக்கும். இந்த சித்தத்துல வாசனைகளா பதிவாகும். நம்ம பண்றது எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா வெளியில நடக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறது எது பலன் கொடுக்கும் அப்படின்னா நம்ம பண்ற இந்த ஸ்தூல தேகத்துல பண்ணக்கூடிய கர்மாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலத்துல பண்ணக்கூடிய கர்மா என்னெல்லாம் பண்றோம், கர்மா எங்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காயா வாச்சா மனசா 3 விதத்துல கர்மம் நடக்குது. தேகத்தினால கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் இந்த வாக்குனால கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் மனசுனால கர்மா பண்றோம். இந்த 3 விதமான கர்மங்களும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதோட என்னது ஒண்ணு புண்ணிய பாப்பம் ஆயிடும், இன்னொன்னு அதை பத்தின சம்ஸ்காரம், அதை பத்தின வாசனைகள். அது எங்க போய் பதிவாகும், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை ஜென்மம் சுவாமி அப்படின்னா எப்போ நம்மளோட முதல் ஆதி ஜென்மம் நடந்துச்சோ யாருக்கும் தெரியாது, அனாதின்னு பேரு. அந்த முதல் ஜென்மத்தில இருந்து நம்ம எத்தனை கோடி ஜென்மங்கள் பிறந்திருக்கோமோ அதை எல்லாத்தோட மெமரிஸும் அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெபாசிட்ல இருக்கு, நமக்கு பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. இந்த சித்தத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மம்னு சொல்லக்கூடிய கர்மமும் அந்த சஞ்சிதத்தோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளும் கர்மங்களும் கர்மத்தோடு கூடிய வாசனைகளும் அந்த சித்தத்துல தான் ஸ்டோர் ஆகுது. அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதம்னு பேரு. அதுக்கு பேரு அவ்யாக்கிருதம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம்னு பேரு. அதுதான் ஜென்மத்தை திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணுது, கர்மம் மெச்சூரிட்டி ஆகுது. அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தேகம் சம்பவிக்குது. அந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்துக்கு அனுகூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் அதுக்குள்ளார வருது. அப்போ ஒரு பெர்சன் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பிராரப்த கர்மாவை போகம் பண்றதுக்கான கர்ம பலன்களையும் கொண்டு வரான், கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவன் வாசனைகளையும் சேர்த்து கொண்டுட்டு வரான். ஒவ்வொரு பெர்சனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வரதுனால ஸ்வபாவம் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு, வாசனைகளுக்கும் நம்முடைய கர்மத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா ஸ்வபாவம் அப்படின்னு பேரு. ஸ்வபாவம் அப்படின்னு என்ன அர்த்தம், பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கூட வந்தது, கூட பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், ஆச்சாரியர் சொல்றாரு பூர்வ கிருத்த தர்ம அதர்ம ஆதி சம்ஸ்காரம். முன்னாடி ஜென்மங்கள்ல நம்ம என்னெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் பண்ணணுமோ பாப்ப கர்மாக்கள் பண்ணணுமோ சிலது இருக்கும். ரிக்த கர்மான்னு பேரு. ரிக்த கர்மான என்ன அர்த்தம், எம்டியா இருக்கிறது. எந்த கர்மத்தையும் பண்ணாமையும் இருக்குள்ள நம்ம சும்மா உட்கார்ந்துருப்போம். காத்து வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து சேரை போட்டு உட்காந்துட்டு எந்த நல்ல கர்மமும் பண்ண மாட்டோம், கெட்ட கர்மமும் பண்ண மாட்டோம், சும்மா விரதையே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நியூட்ரல் கர்மா, ரிக்த கர்மான்னு பேர். இந்த 3 விதமான கர்மங்கள் நம்ம சரீரத்துல வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். கர்மங்கள் நிறைய பிரிக்கிறோம். இதுல வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம், அதுக்கப்புறம் ரிக்த கர்மம், ஒண்ணுமே இல்லாத கர்மம். இந்த 3 கர்மங்களையும் பண்ணும் போது அதோட பலன் எப்படி இருக்கும், புண்ணியத்தோட பலன் சுகம், பாப்பத்தோட பலன் துக்கம், அதுக்கப்புறம் ரிக்த கர்மாவோட பலன் ரிக்த கர்மா. என்ன பலன் கிடைக்கும், எதுவும் இல்லை. பலன் வந்து பாத்தீங்கன்னா சுகமும் இல்லாம துக்கமும் இல்லாம எம்டியா இருக்கிறது, அதான் அதோட பலன். அப்ப முந்தின ஜென்மங்கள்ல பண்ணதோட கர்ம பலன் நம்ம வந்து அனுபவம் பண்றோம். இப்ப நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சுகதுக்க அனுபவங்களும் நம்ம முன்னாடி ஜென்மத்துல பண்ண கர்மத்தோட பலன். கூட வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கர்மத்தை பண்ணிருக்கோமோ அந்தந்த வாசனைகள் நம்ம கூடயே இன்பில்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்ததுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இச்சை எப்படி இருக்கும் அப்படின்னா 4 பேர், என்னோட பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவருத்தியை பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி பிரவருத்தி இருக்காது.
எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், என்னோட பிரதருக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமரை பிடிக்கும், இன்னொரு பிரதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையாரை பிடிக்கும், இன்னொரு பிரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனை பிடிக்கும். 4 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான டெய்டியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டா இருப்பார். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் பண்றது ரொம்ப டேலண்டா இருக்கும், படம் வரைகிறது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப 4 பேத்துக்கும் 4 விதமான இச்சை உண்டாகும். இது எப்போதுல இருந்து உண்டாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை பர்த்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களோட இச்சைப்படி போறாங்க. அந்த இச்சை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாசனை. பூர்வ ஜென்மத்துல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்களோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜென்மத்துல அபிவியக்தமாகும். ஆச்சாரிய சொல்றார், பூர்வ கிருத தர்ம அதர்மாதி சம்ஸ்காரம். முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதோட சம்ஸ்காரம் என்ன ஆயிரும், உள்ள வந்துடும். அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், வர்த்தமான ஜென்மாதவ், அதுக்கு பிறகு உண்டாகக்கூடிய இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சமயத்துல அது என்ன பண்ணும், வெளிப்படும். நம்ம எதெல்லாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படும். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்துட்டு போயிடுவேன். திருட்டு தானே பேரு, அது பேரு. எங்க அப்பா நிறைய பணம் கொடுப்பாரு அப்படின்னா போதுமான செலவுக்கு அதிகமாகவே பணம் கொடுப்பாரு. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு த்ரில் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போகணும் தெரியாம. இது எனக்கு இப்ப கூட நான் யோசிச்சு பாக்குறேன், இவ்வளவு கரெக்டா இருந்திருப்போம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா. அதனாலதான் வந்து யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கோம், விருத்தயா பஞ்சதையா கிளிஷ்டா கிளிஷ்டாஹா. ஒரு அற்புதமான சூத்திரம். என்னதான் நல்ல விருத்திகள் போயிட்டு இருந்தாலும் அந்த விருத்திகளுக்கு நல்ல எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு கெட்ட எண்ணங்களும் வரும். எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அந்த கெட்ட எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு நல்ல எண்ணம் வரும். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜென்மத்துல பண்ணதோ, ஏதோ ஜென்மத்துல நான் திருடனா இருந்திருப்பேன் இருக்கு. அந்த திருட்டுத்தனம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் வந்து எல்லா வீட்லயும் நடந்ததுதான். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை பண்ணிருப்பாங்க, சின்ன சின்ன காரியங்கள்லாம். ஆனா இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்றது, இது மாதிரி சின்னது. நம்ம எவ்வளவு பொய் சொல்லியிருப்போம் சின்ன வயசுல, எல்லாத்துக்கும் பொய் சொல்லியிருப்போம். ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்சம் அவேர் வரும்போதுதான் நம்ம தெரியும், ஆஹா இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு எல்லாத்தையும் எடிட் பண்ணிருப்போம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை தப்புன்னு யாரும் சொல்லி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா அது அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அப்போ நிறைய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரமா இருக்குன்னு வச்சுங்களேன், ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், மாத்திக்க முடியும். அப்ப இந்த ஜென்மத்துல முந்தின ஜென்மங்கள்ல பண்ண அந்த வாசனைகள் இந்த ஜென்மத்துல என்னாகும், சம்ஸ்காரமானது வெளிப்படும். அந்த வெளிப்படுறதுக்கு பேர் தான் என்ன பேரு, பிரகிருதி அப்படின்னு பேரு, சுபாவம் அப்படின்னு பேரு வச்சுங்க. அப்ப எல்லாத்தோட ஆக்ஷனும் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம். இந்த ஆக்ஷன் எல்லாம் நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி எது இருக்கு அப்படின்னா கடந்த ஜென்மங்கள்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற வாசனைகள் தான், சம்ஸ்காரங்கள் தான் இந்த ஜென்மத்துல நம்ம எல்லா காரியத்தையும் பண்றதுக்கு காரணமா இருக்கின்றன. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, என்னன்னா பிரகிருதிம் யாந்தி பூதானி. இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க. அவனவனுடைய வாசனைகளுக்கு கர்ம வாசனைகள் சேர்த்துங்க, கர்மத்தையும் சேர்த்துங்க வாசனையும் சேர்த்துங்க. அவனவனுடைய கர்ம வாசனைகளுக்கு ஏற்றார் போலவே காரியங்களை செய்கின்றான். பிரகிருதி அவனவனுடைய பிரகிருதி அவனை அழைத்து செல்கின்றது. ஒரு சின்ன குழந்தை பாக்குற, நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஐயோ அது சின்ன தபேலையா வந்து பாத்தீங்கன்னா தபேலா வாசிக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் தபேலா, எனக்கு இது ஆகாதுன்னு தூக்கி போட்டுங்க. நான் என்னெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் மியூசிக்ல, இதெல்லாம் ஆகாதுன்னு நான் தூக்கி போட்டது. அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தபேலை சைஸ் கூட இல்லை, அது உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த ஃபிங்கரிங்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு இருந்தேன். என்ன அற்புதம், எப்படி அந்த சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரம். என்னோட சிஷ்யரோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யரோட ஒரு அண்ணன் பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு தாங்க, 2.5 வயசு. அவங்க அப்பா மியூசிஷியன், அவங்க அம்மா மியூசிஷியன். இந்த 2 பேருமே கர்நாடிக் மியூசிக்ல நல்ல டேலண்ட் உள்ளவங்க. இந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வயசுக்குள்ளார எந்த தாளத்தை சொன்னாலும் ஹம் பண்ணு, எந்த தாளம் சொன்னாலும். ஆச்சரியம். நான் வந்து 1 வருஷம் படிச்சு பார்த்து இப்போ வந்து கேட்டீங்கன்னா என்ன ராகம் என்ன தாளம்னு கேட்டீங்கன்னா எல்லாம் போச்சு, பிராக்டிஸ் இல்லை, எல்லாம் போயாச்சு. எனக்கு நல்லா தெரியும் நான் முந்தின ஜென்மத்துல மியூசிஷியன் இல்லை, எனக்கு முந்தின ஜென்மத்துல அந்த சம்ஸ்காரமே இல்லை.
இந்த ஜென்மத்துல 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ண, அந்த 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு அது என்ன ஆகி போச்சு, போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. போயிடுச்சா அப்படின்னா போகல, ரொம்ப லைட்டான பதிவா என்னோட சித்தத்துல இருக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல ஹெல்ப் இல்லாம போச்சு எனக்கு. இதே அந்த குழந்தைய நான் பாக்குறேன், என்னன்னா 2.5 வயசுல இவ்வளவு டேலண்டா எப்படி இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னா, முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்திர அபியாசமா மியூசிஷியனா இருந்திருக்கணும். அதுல இருந்து இறந்து போனதுக்கு பிறகு அந்த வாசனை அப்படியே இந்த ஜென்மத்துல வருது. பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாசனைகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெதுவா 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 புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணி மெதுவா மெதுவா எஃபோர்ட் போட்டு நீங்க என்ன பண்றீங்க, புது புது வாசனைகளா நீங்க என்ன பண்றீங்க, லோட் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சம்ஸ்கிருதம் பேசுறோம். ஒரு காலத்துல எனக்கு சம்ஸ்கிருதம்னா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காததா இருந்துச்சு, என்னால முடியவே முடியாதுன்னு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு சரளமா வாசிக்கிறேன், சரளமா வந்து கொண்டு வர. இது என்ன அப்படின்னா பிராக்டிஸ். அப்ப திரும்ப 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 ஒரு விஷயத்தை பண்ணி 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 பிரயத்தனம் பண்ணி பண்ணி அதை சம்ஸ்காரம் ஆக்கி அதை வாசனையா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்திலையும் அது போகாது, சொப்பனத்திலையும் அது வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மங்களுக்கும் அந்த வாசனைகள் போகும். அப்போ ஒரு விஷய வாசனையா நிறைய விஷய வாசனையா சுவாமி அப்படின்னா நம்ம அனந்த கோட்டி ஜென்மங்களை அநேக விஷயங்களை பண்ணியிருக்கோம், அநேக விஷயங்களை அனுபவம் பண்ணியிருக்கோம். அப்போ விதவிதமான வாசனைகள், விதவிதமான கருமங்கள், இதெல்லாம் கொண்டு கூட்டி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகுதோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் செய்யப்படுது. அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவனும் விதவிதமான கருமங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜீவராசியா இருக்கட்டும், குரங்குல நல்ல குரங்கு கெட்ட குரங்கு இருக்கு. சிலது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கும், உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிநேகமா இருக்கும். இன்னொரு சில குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சிநேகமே வராது. பசுமாடு அதே மாதிரிதான், நாய் அதே மாதிரிதான். ஒவ்வொரு ஜீவராசியும் பார்த்தோம் அப்படின்னா தெரியுது அதனுடைய வாசனைகளோடு தான் வருது. அப்ப வாசனைகள் தான் பிரகிருதிம் யாந்தி பூத்தானி, பூத்தங்களை பிரகிருதியானது என்ன பண்ணுது, வழி நடத்தி செல்கிறது சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, சதிர்ஷம் சேஷ்டதே சொத்யாஹா பிரகிருதே ஞானவான. முதல்ல ஞானியும் கூட, ஞானினா என்ன அர்த்தம், இவ்வளவு டீட்டெயிலா நான் உங்களுக்கு வாசனையை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்ல. நல்ல வாசனைகளை இது பண்ணா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் மெதுவா 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 பிராக்டிஸ் பண்ணி நிறைய வாசனைகளை எடிட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும், யோக சாஸ்திரமும் நல்லா தெரிஞ்சிருந்தாலும், என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானி, எனக்கு நல்ல பரோட்ச ஞானம் இருக்கு. என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக வாசனைகள் இன்னும் இருக்கு, நான் அழகா கண்டுபிடிப்பேன். நான் ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல இல்லை, இது முந்தின ஜென்மத்தோட வாசனை அப்படின்னு எனக்கு தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா சிலதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ணியிருக்கேன். சிலது கான்சென்ட்ரேட் பண்ணாமையே அன்வான்ட், இதை பத்தி நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அதுல நான் மைண்ட் கொடுக்காம நான் என்ன பண்ணிருப்பேன், அதெல்லாம் விட்டு வச்சிருப்பேன். அப்ப எனக்கு அது தோணவே தோணாது, அதை எடிட் பண்ணணும்னு தோணாததுனால என்ன பண்ணிருக்கோம், முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் அபியாசத்தினால என்ன பண்ணிருக்கேன், ஓவர் கம் பண்ணிருக்கேன். வேற ஒரு ஆப்போசிட்டான இது கொடுத்து. ஆனா நிறைய வாசனைகள் அப்படியே இருக்கும், இருந்துட்டு போட்டோம். எல்லாருமே வாசனைகள் இல்லாம இருக்க முடியாது. வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா பூரணமா இல்லாமல் பண்ண முடியாது, முடிச்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், சிலது ட்ரபிளா இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதான வாசனைகள் இருக்கும், அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். அந்த வாசனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்றாரு, பரோட்ச ஞானியும் கூட ஞானவான் அபி, பரோட்ச ஞானியும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்யாஹா பிரகிருதேஹே, ஸ்வஸ்யாஹா பிரகிருதினா தன்னுடைய வாசனைக்கு ஏற்றார் போலவே, சதுர்ஷம் ஏற்றார் போலவே சேஷ்டதே செயல் புரிகின்றான். அப்போ ஞானி புருஷன் சாஸ்திரம் படிச்சவனே அப்படி பண்றான் அப்படின்னா வெளியில இருக்கிற மூர்க்கனை பத்தி என்ன சொல்ல வேண்டி இருக்கு. பாஷிக்கார் சொல்றார், மூர்க்கனை பத்தி சொல்லவும் வேணுமா? நல்ல விசாரம் பண்ணக்கூடிய, விவேகம் பண்ணப்படக்கூடிய பரோட்ச ஞானிக்கும் சாஸ்திரம் படிச்சவனுக்கும் பண்டிதனுக்கும் வாசனை செயல் புரியுது அப்படின்னா மூர்க்கனை பத்தி, சாதாரண ஆட்களை பத்தி என்ன பேச வேண்டி இருக்கு, விவேகம் இல்லாதவர்கள் பத்தி. அப்ப ஆல்மோஸ்ட் விவேகம் இல்லாதவர்கள் இந்த வாசனைகளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. 100% வாசனை போயிட்டு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற நிகிரகிக்கும் கரிஷ்யதி, முக்கியமான வார்த்தை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் நிப்பாட்னா கேட்க போறானா, ஈஸ்வரன் நிப்பாட்னா ஏதாவது நடந்துற போதா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவோ பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். கீதால அர்ஜுனனுக்கும் சொல்லியிருக்கார்,
உத்தவருக்கு சொன்னார். உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டார். ஆனா வந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு பிறகு கூட அவனுடைய மோகம் போகவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிகாரியா இருக்கார், அவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொன்னதுல இருந்து கரெக்டா போயிட்டார். இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்ல. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவங்க வாசனை தடுத்து நிப்பாட்டினா, ஈஸ்வரன் சொன்னாலோ இல்ல குருநாதர் சொன்னாலோ இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா சொன்னாலோ தடுத்து நிப்பாட்டினா கேட்கவா போறான்? கேட்க மாட்டான். அவன் வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் காரியம் பண்ணுவான். புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வாசனைகளை பத்தி பேசும்போது யோக சாஸ்திரத்தை தான் நம்ம எடுக்கணும். மனசை பத்தின பேசும்போது வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான வாசனைகள் நம்ம சொல்றோம். இங்க பாஷ்யத்துல இல்ல, பகவத்கீதான்றது யோக சாஸ்திரத்தோடு சேர்ந்ததுனால நான் அதெல்லாம் சொல்ற வேண்டியது. வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான வாசனைகள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகான்னு பேர். ஒரே லைனா எழுதுனீங்கன்னா பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகா அப்படின்னு 4 வாசனைகள் சொல்றோம். பிரசுப்த வாசனை, பிரசுப்த வாசனை, தனு வாசனை, பிரசுப்த வாசனை, தனு வாசனை. அதுக்கப்புறம் 3வது விச்சின்ன வாசனை, விச்சின்ன வாசனை. 4வது வந்து பாத்தீங்கன்னா உதார வாசனை. அப்படின்னு 4 விதமான வாசனைகள் யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை முதல் ஒவ்வொன்னா எடுத்துப்போம். பிரசுப்த வாசனை. பிரசுப்த வாசனைன்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெயில் காலத்துல வந்து நீங்க ஏதாவது உங்க பக்கத்துல இருக்க லேண்ட்ல போய் பாருங்க. வெயில் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா புல்லு பூண்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருக்கும். நேரம் பிளைன் கிரவுண்டா இருக்கும். மே மாசத்தோட எண்டுல பாத்தீங்கன்னா இன்னும் அக்னி நட்சத்திரமா இன்னும் ஒரு 15-20 நாள் கழிச்சு போய் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்டு வந்து வெட்ட வெளியா இருக்கும், வெறும் மண்ணா இருக்கும். இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மழை பெய்யும்னு வச்சுங்களேன். இந்த மழை பெஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் 15ஆம் தேதி மெதுவா கேரளால ஆரம்பிச்ச மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கங்க கொஞ்சம் லைட்டா ஒரு மழையை கொடுத்தோம். அப்படி மழை கொடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆகும், அந்த கிரவுண்டு நீங்க வெட்ட வெளியா பார்த்த கிரவுண்டு அந்த ஒரு மழை பெஞ்ச மாத்திரத்துல ஒரு வாரத்துல என்ன ஆகும்னா நிறைய செடி முளைச்சு அந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், மே மாசம் நம்ம பார்த்தோம், பிளைனா பார்த்தோம், அந்த இடத்துல செடியே இல்லை. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம், நல்ல செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கு. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல மே மாசம் பார்க்கும் போதும் கூட நிறைய விதைகளானது அந்த பூமிக்குள்ளார வெளிப்படாம என்ன இருந்துச்சு. விதைகள் இருந்ததுனாலதான் ஜூன் மாசம் மழை பெஞ்சோன்னு அந்த இடத்துல அந்த டைம் வந்த மாத்திரத்துல செடிகள் வந்தது. அப்ப மே மாசம் கண்ணுக்கே தெரியலையே சுவாமி அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாம பீஜ ரூபத்துல விதை ரூபத்துல இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரசுப்த வாசனைகள்னு பேர். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். பிரசுப்தம்னா நன்றாக தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். வெளியில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில தெரியாது. எத்தனை சூத்திரம்? 2-4 போட்டுங்க. யோக சூத்திரம் 2-4. அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த லேண்ட் அப்படின்னா அவித்யான்றதுதான் லேண்ட். அவித்யாவை வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்ப லேண்ட் எதுனா சித்தம் தான் லேண்ட். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜ ரூபத்துல எப்படி லேண்டுக்குள்ளார விதைகள் வெளிப்படாம வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்தோட 20ஆம் தேதியில மறைஞ்சு கிடக்குதோ, அதே மாதிரி நம்ம சித்தத்துக்குள்ளார நிறைய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம இருக்குன்னே தெரியாம நிறைய வாசனைகள் இருக்கும். அதுக்கு என்ன வாசனைகள்னா பிரசுப்த வாசனைகள்னு பேரு. பிராக்கெட்ல என்ன போட்டுங்க அப்படின்னா சஞ்சித வாசனைகள்னு போட்டுங்க. சஞ்சித கர்மா, அதே மாதிரி சஞ்சித வாசனைகள். கர்மாவோட சேர்ந்து வாசனைகளும் இருக்கும். எவ்வளவு வாசனை சுவாமி தெரியாது, எத்தனை கோடி வாசனை தெரியாது. நம்ம எந்தெந்த பாருங்க, பூனை இது வந்து குரங்குட்டி நேற்று நான் பாக்குறேன், சின்ன வந்து குட்டி. அந்த குட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாட்ட இருந்து வந்து தனியா வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அது நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ கீழே விழுந்தா, நான் டெரஸ்ல இருக்கேன். அந்த பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டீல் பார்ல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு அந்த குரங்குட்டி.
அது ரொம்ப ஸ்லிப் ஆகக்கூடிய அந்த பார் அது. அதுல அந்த குரங்கு குட்டி சின்னோண்டு நிக்குது, பயமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஐயோ விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் பயம். ஐயோ அந்த பக்கம் போகணுமே, அந்த பக்கம் போகணுமே. ஒரு மரக்கிளையில நின்றுட்டு அலட்சியமா ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா காலி, நம்மளால நிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், குரங்குக்கு யாரு சொல்லி கொடுத்தா? யாரு குரங்குக்கு சொல்லி கொடுத்தா? சாஸ்திரத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவோட மடியில பால் இருக்கும் அப்படின்னு, மார்பகத்துல பால் இருக்கும்னு அந்த குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா சுவாமி? யாருக்குமே சொல்லி கொடுக்கல. எல்லா ஜீவராசியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அம்மாவோட மடியை தான் போய் வாய் வைக்குது. ஏன் வாய் வைக்குது? யார் சொல்லி கொடுத்தா? மடியில பால் இருக்கும் அப்படின்னு யாருக்காவது டீச்சிங் பண்ணாங்களா? எந்த ஜீவராசிக்கு இல்லை. நாய்க்குட்டில இருந்து, பன்னிக்குட்டில இருந்து, மனுஷன்ல இருந்து எல்லா குட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட மடியை போய் தேடி போகுது. எதுக்காக? பாலுக்காக. யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நிறைய ஜென்மங்களா நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆல்மோஸ்ட் வாசனைகள், நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பல நாய் பிறவியோட வாசனைகள் இருக்கு நம்ம சித்தத்துக்குள்ளார, பல குரங்கு பிறவியோட வாசனைகள் இருக்கு, பல மனித பிறவிகளோட வாசனை இருக்கு, பல தேவ பிறவிகளோட வாசனைகள் இருக்கு, அசுரனோட இயல்பு வாசனைகள் இருக்கு. ஏகப்பட்ட ஜென்மங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். எல்லாத்தோட வாசனைகளும் நம்மளோட சித்தத்துல என்னவா இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கு. சஞ்சித ரூபத்துல, சஞ்சித கர்மா மாதிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாடி எந்த பாடி கிடைக்குதோ கருமத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இப்ப வந்து எனக்கு மனுஷ ஜென்ம கிடைச்சிருக்கு. நான் முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கா இருந்திருக்கேன். இந்த ஜென்மத்துல ஒரு மனுஷனா மாறின மாத்திரத்துல அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். குரங்கா பிறந்திருப்போம்ல ஏற்கனவே, அந்த குரங்கா பிறந்த வாசனை இப்ப எனக்கு குரங்கு சரீரம் கிடைச்சதுன்னா அந்த வாசனை அந்த குரங்கு சரீரத்துக்குள்ளார வந்துடும். நான் போன ஜென்மத்துல குரங்கா இருந்தேன், இப்ப இந்த ஜென்மத்துல மனுஷனா பிறந்திருக்கேன். அப்ப மனுஷனா இருந்ததுக்கு முந்தின ஜென்மத்துல நான் என்ன மனுஷனா இருந்தனோ, முந்தின ஜென்மத்துல ஒரு 10,000 ஜென்மத்துக்கு முன்னாடி கூட மனுஷனா இருந்திருக்கலாம், இல்ல 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி கூட மனுஷனா இருந்திருக்கலாம். அந்த மனுஷனா இருந்தது இந்த தேகத்துக்குள்ளார வாசனையா வந்துடும். அப்ப மனுஷன் மாதிரியே காரியம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப பாடிக்கு ஏத்த மாதிரி வாசனைகள் அபிவியக்தமாகுது. அதுக்கு பேர் என்னது? அதாவது அந்தந்த பாடிக்கு ஏத்த மாதிரி, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுகின்றது. அந்த வெளிப்படுறதுக்கு பேர் தான் வாசனான்னு பேர். அப்ப வெளிப்படாத வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தூங்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பிரசுப்த வாசனா. முடிஞ்சு போச்சு. ஒண்ணு தூங்கி கொண்டிருக்கின்ற வாசனை எப்ப வேக்கப் ஆகும் தெரியாது சார். எப்ப வேக்கப் ஆகும்னே தெரியாது. அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்ச மாத்திரத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெளிப்படுதோ அது மாதிரி. ஒரு கண்ணதாசன் சொன்னான், என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான வச்சனம் நேத்தான் நான் படிச்சேன். எல்லாம் வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் யோக்கியமானவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்தோட மனசுல இருக்க வாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அசுர இயல்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளா இருந்து வெளியில வரும். மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனும் தேவனும் அசுரனும் கலந்துதான் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா ரஜோகுணம் தமோகுணம் இந்த ரெண்டும் கலந்துதான் சத்வகுணமும் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப எப்ப எந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் தெரியவே தெரியாது. ஒரு பெரிய செயின்ட் வந்து இருந்தார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65 வயசுல வந்து பாத்தீங்கன்னா காமவைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். ஐயோ ஒரு பெரிய குருவாச்சு அப்படின்னா நடந்து போச்சு. எப்ப எந்த வாசனை வெளிப்படும் தெரியாது. ஒரு இவர் தான் ரத்னாகரன் ஒருத்தர் தான். ரத்னாகரன் பிளேடு பக்கரி கொள்ளையும் கொலையும் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசியிருப்பான், எப்படி இருந்திருப்பான்? ஒரு கொலைகாரன்ட்ட போய் பேசி பாருங்க, நம்ம பேச்ச கேட்க முடியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தைகளா பேசுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகரன் என்ன பேசியிருப்பான்? ரத்னாகரன் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு இருந்திருப்பான். அசிங்கமான காரியங்கள்லாம், சொல்ல முடியாத காரியங்கள்லாம் பண்ணியிருப்பான். திருட்டு மட்டுமா இருந்திருக்கும். திருடுறவன் என்ன பண்ணுவான்? போய் பேசுவான். திருடுறவன் வழிபறி கொள்ளையம் என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்? தண்ணி அடிப்பான். எல்லா கர்மங்களையும் கெட்ட கர்மங்களையும் பண்ணியிருப்பான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு செயின்ட் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தார். நாரதர் வந்து பாத்தீங்கன்னா அத ட்ரிக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போனார். முடிச்சு போச்சு. மரா 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 மரா. ஏன்னா ராமன்னு சொல்றதுக்கு கூட வந்து அவனோட வாயில வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகரனோட வாயில புண்ணியம் இல்லை. அதே நேரத்துல வந்து அவன் அபியாசம் பண்ண 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 ராமகாவியம் வந்தாச்சு, ராமாயணம் வந்தாச்சு. ஒரு பெரிய செயின்ட்.
அப்போ ரத்தனாகரனா இருக்கிற வரைக்கும் அவனிடத்துல இருந்த வாசனை, ஒரு வால்மீகியோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கார். அருணகிரிநாதர் மகா விபச்சாரம் பண்ணவர். இந்த செயின்ட்லயே மகா விபச்சாரம் பண்ணது யாராவது இருந்திருக்காரு அப்படின்னா அவர், அந்த ஆளுக்கெல்லாம் மோட்சமே கிடைக்காது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ட்ரிக்கர் தேவைப்பட்டுச்சு. அக்கா சொன்னாங்க, என்னன்னா நானும் ஸ்திரீ தான், என்ன வேணா நீ எடுத்துக்கோப்பா, என்கிட்ட பணம் இல்லை கொடுக்கறதுக்கு, வேசிக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட எல்லா சொத்தும் போயிடுச்சு, என்ன நீ எடுத்துக்கோ, நானும் ஸ்திரீ தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. அவரோட மொத்த இது வந்து பாத்தீங்கன்னா நாசமாயிட்டு, ஒரு செயின்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்புகளை படிச்சா என்னமா இருக்கும் யோசிச்சு பாரு. முருகரே வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றாருன்னா சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லி ஒரு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணிட்டு போறாருன்னா, அப்போ ஒரு செயின்டோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருணகிரிநாதர்கிட்ட வந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய நல்ல வாசனை, கெட்ட வாசனை. ஒரு நல்ல மகான்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட வாசனை தூங்கிட்டு இருக்கும், ஒரு கெட்டவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை தூங்கிட்டு இருக்கோம். எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா தேச கால நிமித்தத்துக்காக, வெளிப்படுறதுக்கு, அபிவியக்தமாகறதுக்கு, வெளிப்படுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமன்லாம் யாரும் சொல்லிக்காதீங்க, அபிமானம் வைக்காதீங்க. இப்ப பகவானோட அனுகிரகத்துல நல்லா போயிட்டு இருக்கு பகவானே. அவ்வளவுதான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும், எந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. பிரசுப்த வாசனை. ரெண்டாவது வாசனை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உள்ள வந்த புதுசுல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லௌகிகத்துல இருந்து வரோம். லௌகிகத்துல இருந்து, வானத்துல இருந்து, செயின்ட்லாம் வானத்துல இருந்துலாம் வரமாட்டாங்க. சன்னியாசி சுவாமி நீங்களாம் வானத்துல இருந்து வந்தீங்கன்னா, வானத்துல எல்லாம் இல்ல, இதே சாக்கடையில இருந்து தான் உண்டானோம் நாங்கெல்லாம். அப்ப எப்படி மாறிச்சு, எப்படி நல்லா நிறைய காரியங்கள் இது பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகினாம் தனுவாசனான்னு சொல்லுவோம். ரெண்டாவது வாசனைக்கு பேரு தனுவாசனை. தனுவாசனை யார்கிட்ட இருக்கும் சுவாமி அப்படின்னா யோகிகள் இடத்துல தனுவாசனை காணப்படும். பிரசுப்த வாசனை எல்லாத்துட்டையும் பிரசுப்த வாசனை இருக்கும். ஆனா தனுவாசனை அப்படின்றது யோகிகள்கிட்ட இருக்கிறது. தனுனா என்ன அர்த்தம்னா லீன் ஆகிறது, மெலிஞ்சி போறதுன்னு அர்த்தம். தனுக்கரணம் அப்படின்னா மெலிஞ்சி போறது. இப்போ ஒரு செயின்ட் வந்ததுக்கு பிறகு பகவத்கீதையோ இல்லை என்னோட குருநாதர்கிட்டயோ என்னோட ஆச்சாரியாட்டையோ ஒருத்தர் வரார். அவர் வரும்போது கல்டிவேட் ஆகாம இருந்தார். மெதுவா மெதுவா பிராக்டிஸ் பண்ற. இந்த பிராக்டிஸ் யோக அபியாசங்கள் மூலமா மெதுவா 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 இந்திரியத்துல இருந்த பலகீனங்கள், மனசுல இருந்த பலகீனங்கள், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி 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 மெதுவா பல வருஷங்கள் பிராக்டிஸ் பண்ண 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 பழைய வாசனைகள்லாம் போய் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புது வாசனைகளா யோக விஷயமோ இல்ல சாஸ்திர விஷயமோ அந்த பிளேஸ்ல வந்து உட்கார்ந்து. அப்ப இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தனு வாசனை யார்கிட்ட இருக்கும், யோகிகள்கிட்ட இருக்கும். அவங்க அந்த வாசனைகளை எப்படி தனுக்கரணம் பண்ணியிருக்காங்க, வாசனைகளை எப்படி மெலிய வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீடிங் பண்ணாம. முதல் இது ஃபீடிங் பண்ணாம இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனா. இப்ப ஆசிரியர் சொல்ல போற அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா. பிரதிபக்ஷ பாவனான்றதுக்கு அர்த்தம் எதிர்மறை சிந்தனை. எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வாசனை வருது, தப்பான வாசனை. நான் இமீடியட்டா என்ன யோசிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசனை உள்ள வரும்போதே சன்னியாசிக்கு இது சம்பவமா, சன்னியாசி ஆயிட்டல்ல, சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஷத்துக்கு இது உகந்ததா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இது உனக்கு மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னு நான் கேட்பேன். இந்த ரெண்டு கேள்வி கேட்பேன். எனக்குள்ளார எந்த தப்பான வாசனை வரும்போதும் ரெண்டு கேள்வி கேட்பேன். இந்த சன்னியாசியா இருக்கிற உனக்கு இந்த காரியம் தகுமா? ரெண்டாவது, இந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய மோட்சத்த மார்க்கத்துல என்ன இடையூறு பண்ணும், உனக்கு எந்த மாதிரி துக்கத்தை கொடுக்கும், உன்னை வாசனையை நம்ம வெளியில கொண்டு வந்து அதை என்ஜாய் பண்றதுக்கான காரியத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா இது பரிணாமத்துல எந்த விதமான துக்கத்தை கொடுக்கும், அதுக்கான பேமெண்ட் என்னெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பரிணாமத்தை யோசிச்சோன்னா ஐயோ என் வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு எனக்குள்ளார தோணும். ஐயோ இந்த காரியத்தை பண்ணின அவ்வளவுதான் போச்சு, என்னோட மோட்ச மார்க்கமே இத்தனை வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடும். திரும்ப பரமபத விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சு கீழே இறங்கி வந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு யோசிச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த வாசனையை வெளிப்படுத்தாம அதை நாசம் பண்றது. எதிர்மறை சிந்தனை பண்றதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல பிரதிபக்ஷ
பாவனா. அதோட நெகட்டிவா திங்க் பண்றது. எந்த வாசனை வந்தாலும் இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும் அப்படின்னு அதோட நெகட்டிவா இருக்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு அதை ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வாசனைகள் மெதுவா 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 தனு அவஸ்தையை அடையும். இதேதான். இதே வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சப்த ஞான பூமிகள்ல மூணாவது பூமி என்ன பார்த்துருக்கோம் தெரியுங்களா? இல்ல சுபேச்சா, விசாரணா, தனுமானசின்னு ஒன்று பார்த்துருக்கோம். மூணாவது பூமி ஞான பூமிகள்ல மூணாவது. அந்த ஞான பூமியில என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணி முடிச்சவன் மனனத்துல என்ன பண்ணணும், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம் அப்படின்னு என்ன பண்ணுவான், மனனம் பண்ணவன் அனாத்ம விஷயங்களை எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுவான். இப்ப அனாத்ம விஷயம் அப்படின்னு சிந்தனை பண்ணி இதெல்லாம் நேர்த்தி பண்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசு மெதுவா 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 அந்த வாசனைகள் விட்டு 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 மெலிஞ்சு போறதுக்கு காரணமாயிடும். அப்போ யாரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட இருக்க வாசனைனா நல்லா சொல்லுவோம், வாசனை இருக்கு. ஆனா அந்த வாசனை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பெர்மரேனியன் டாக் இல்ல பெர்மரேனியன்ல வேற ஏதாவது ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு வச்சுங்களேன். ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு பார்த்தா அது முகமே இவ்வளவு பெருசா இருக்கும், கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். அப்படி கவ்வுச்சு அப்படின்னா என்ன ஆகும், என் பாடியில இருக்கிற 1 கிலோ கறியை எடுத்துருவாங்க. அது மாதிரி இருக்கிற நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் போட்டு, நான் ஒருத்தர் கேட்டேன் வாரத்துக்கு எவ்வளவு மாமிசம் அப்படின்னு, வாரத்துக்கு ஒரு 3 கிலோ மாமிசம் போடுறோம் சாமி அப்படின்னு. அது போச்சு அப்படின்னா தெருவில் போவோம், போச்சு அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி போற மாதிரி போகுதுங்க பெருசா, என்ன பலம் அது. நான் பிடிச்சி பார்த்தேன், என்னால அதை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு ஏதோ ஒரு வெரைட்டி. அந்த வெரைட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி தயிர் சாதம் போட ஆரம்பிச்சிருங்க. மாமிசம் சாப்பிட்ற நாய்க்கு தயிர் சாதத்தையும் பாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மாமிசமே கொடுக்காம நிப்பாட்டிங்கன்னா அது என்ன ஆகும், மெதுவா 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 மெலிஞ்சு போயிடும். பாடி வந்து ஃப்ரெஷ் எல்லாம் கம்மியாகி 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 லீன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஹை சும்மா உட்காரு அப்படின்னு நான் கத்துனேன் அப்படின்னா அது வாழை சுருட்டிக்கிட்டு அப்படியே ஒன்று உட்காரும். ஆனா மாமிசம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த நாய் எப்படி இருக்கும், உட்காரு அப்படின்னா உட்காராது, நம்மளை பிடிச்சி கடிச்சு விட்டுரும். இப்ப நம்ம வாசனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபீடிங் பண்ணி நம்ம வாசனைகளை என்ன பண்ணிருக்கோம், நல்ல கொளுத்து போன நாய் மாதிரி வச்சிருக்கோம், ரொம்ப பவரா இருக்கு. இத யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீடிங் பண்ணாம மெதுவா 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 மெலிஞ்சு போய் அந்த நாய் இருக்கும். அப்ப வாசனைகள் ஃபீடிங் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா மெலிஞ்சு போகும். அந்த மெலிஞ்சு போன வாசனைகள் தனு வாசனைகள்னு பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாய் மாதிரிதான் சும்மா இரு அப்படின்னா ஒரு வாசனை எனக்குள்ளார வரும், ரொம்ப ரேரா வந்து வாசனைகள் வரும். அந்த வாசனைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சும்மா இரு அப்படின்னு சொன்னா அது பாட்டுக்கு சும்மா போயிட்டாரு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் வந்து அடிச்சுட்டு போயிடும் காரியத்தை. இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப யோகிகள் என்ன பண்றாங்க, பிரதிபக்ஷ பாவனை மூலமா வாசனைகளை மெலிய செய்கிறார்கள். 2வது வெரைட்டி. 3வது வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரசுப்த தனு விச்சின்ன வாசனைகள். 3வது வந்து விச்சின்ன வாசனைகள். விச்சின்ன வாசனைகளுக்கு என்ன சுவாமி எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சூரியன் வந்துட்டான், சூரியன் இருக்கா அப்படின்னா நட்சத்திரங்களும் சந்திரனும் என்னாச்சு கண்ணுக்கு தெரியுதா? அப்ப இல்லைன்னு சொல்லாம வானத்துல நட்சத்திரங்களும் சந்திரனும் இல்லாம போயிட்டான்னு சொல்லாம கண்ணுக்கு தெரியலையே, இல்ல சாமி இருக்கு சாமி. அப்ப ஏன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்டா, சூரியனோட பிரகாசம் ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுனால நட்சத்திரம் சந்திரனோட பிரகாசம் என்ன பண்ணுது, தெரியாம போயிடுச்சு. இருக்கா? இருக்கு. அப்ப ஒன்னுத்தோட வாசனைகள் அதே மாதிரி நிறைய வாசனைகள் நமக்குள்ளார இருக்கும். ஆனா ஒன்னுத்தோட பிரபாவத்தினால, ஒன்னுத்தோட அதிகமான பிரகாசத்தினால மற்ற வாசனைகள் என்னாகும், தெரியாம போயிடும். இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருன்னா விச்சின்ன வாசனைகள்னு பேர். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப சாஸ்திர வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கு சாஸ்திர வாசனைகள். அதுக்காக கெட்ட வாசனைகள்லாம் இருக்காது சுவாமி என்ற ஒரு அம்மா பேசுவாங்க. சுவாமி நீங்களா பவித்திரம், ஐயோ இது மாதிரி ஏமாந்து போகாதீங்கம்மா, எல்லாரும் ஒரே ஆள் தான். ஒன்ன பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஒன்னுத்தோட பிரபாவம் அதிகமா தெரியும் போது மற்ற வாசனைகள் தெரியாம இருக்கும். அதனால்தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து அது மாதிரி அமைச்சுக்கிறது.
அந்த அனுபூதி ஆகிற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை நம்ப கூடாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட தரிசனம் கிடைக்குதோ அந்த க்ஷணத்துல தான் எல்லா வாசனைகளும் நாசமாகும். அனுபூதி பரியந்தம் இந்த வாசனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் நான் வாசனையை ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மெலிய வச்சிருக்கலாம், இவ்வளவுதான் நடக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான வாசனைகள் உள்ள இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பலசாலியாக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கவுந்து கிடப்பீங்க. நான் சின்ன வயசுல காயத்ரி நிறைய அபியாசம் பண்ணுவோம். இந்த லைஃப்க்கு வந்ததுக்கு பிறகு நல்ல பிராணாயாமத்தையும் இதையும் வந்து உட்கார்ந்து மணிக்கணக்கா பண்ணும்போது ஒரு தேவ பாவம் வந்துடும். டெய்லி அபியாசம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், வாசனையை வெளில தெரியாது. நான் நினைப்பேன் அப்பப்போ அகங்காரம் வரும் எனக்கு. அகங்காரமா ரொம்ப அகங்காரம் வரும். அகங்காரம்னா என்ன அர்த்தம்? தன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். ஆஹா அவ்வளவுதான், நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள்லாம் ஒண்ணு என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன் பாருங்க. நினைச்சதுக்கு அப்புறம் இந்த மாயா வந்து பெரிய விசித்திரங்க. என்ன மாயான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில நான் என்ன பண்ணேன், டைம் பார்த்தேன். டைம் பார்க்கும்போது 3:20 நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா 3:20 ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிட்டு வேக்கப் ஆகி உட்கார்ந்துடலாம் அப்படின்ட்டு 5 நிமிஷம் தூங்கலான்னு கண்ணை மூணு. தூங்குனதுக்கு பிறகு நான் திரும்ப வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தேன் 4:05, ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் போச்சு. 5 நிமிஷம் எனக்கு இன்னும் முடியவே இல்லை. எந்திரிச்ச உடனே நான் வேக்கப் ஆனோம் 4:05க்கு வந்து வேக்கப் ஆனோன்னு யோசிக்கிறேன். எப்படி டைம் போச்சு? 5 நிமிஷம் தானே நம்ம படுத்தோம். கண்ணை மூடணும், திரும்ப கண்ணை திறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. இதே மாதிரி இந்த மாயா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அகங்காரத்தை அடைஞ்சு நான் ஜெயிச்சுட்டேன்னு மாயாட்ட நீங்க சொல்றீங்களோ அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாயைக்குள்ளார போனதே தெரியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா எங்கேயோ இழுத்துட்டு போயிடும். கொண்டு போனதுக்கு பிறகு பல ஜென்மங்கள் அதுல போனதுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ மாயா போச்சா. நானும் இதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், சாதனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் திரும்ப எப்ப விழுந்தனே தெரியாதுங்க. அப்புறம் விழுந்து பல நாள் கழிச்சுதான் தெரியும், ஐயோ நம்ம எங்க இருந்து எங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. விழுந்ததே தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப சாதனை பண்றது, திரும்பவும் அகங்காரம் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு திரும்பவும் கீழே விழுந்துடும், திரும்ப ஜெயிக்கிறது திரும்ப. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சாதனை பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துல, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல இருக்க காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஜெயிச்ச மாதிரி தெரியும். அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற சாதனைகள் மீதும் நல்ல பிரபாவத்தை அடையும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்தங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. அதனால உங்களோட வாசனைகள் எல்லாம் வெளிப்படாம இருக்கும். எப்ப வெளிப்படும்? பூர்ணமதக சொல்லி முடிச்ச உடனேயே நம்ம அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாசனைகளும் வெளியில வந்து. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுத்தோட பிரபாவத்தினால இன்னொரு வாசனைகள் வெளிப்படாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு விச்சின்ன வாசனைன்னு பேரு. யோக சூத்திரத்துல வந்து வியாச பாஷ்யம், வியாசர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சாதாரணமா லௌகில எழுதுற, நான் பேசுறதோட ரொம்ப லோக்கல். அவங்கலாம் சம்ஸ்கிருதமா இருக்கிறதுனால அது லோக்கல்னு தெரியாம சம்ஸ்கிருதத்துல பேசுனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நினைச்சிட்டு இருக்கோம். இடியட் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல பேசுனா ரொம்ப இடியட் வந்து நல்லது போல இருக்கு அப்படின்னு, அவன் திட்டுறாயா இடியட் அப்படின்னு. அப்ப இங்கிலீஷ்ல திட்டினா எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா தெரியாதோ கிராமத்துல இருக்கிறவனுக்கு, அதே மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்க சம்ஸ்கிருதத்துல பேசினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமா இருக்கணும். ஆனா வியாசரும் சங்கரும் ரொம்ப லோக்கல், சாதாரண சகஜமா பேசுறவங்க. வியாசர் என்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு தெரியுங்களா? இதுக்கு சொல்றாரு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப்ட கேட்டா, ஐயோ என் புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கப்பத்தினி விரதங்க, யாரையும் பார்க்க மாட்டாரு, என் புருஷன் வந்து என்ன மட்டும்தான் இது பண்ணுவாரு, என்ன என்கிட்ட தான் லவ்வா இருக்காரு அப்படின்னு அந்த புருஷன் சொல்றாரு. ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தன்னுடைய மனைவி மேல இருக்கக்கூடிய காதல் அதிகமா இருக்கிறதுனால மற்ற பெண்களிடத்துல வைராக்கியம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்ற. அப்ப யாரும் புருஷனை நம்பவே நம்பாதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா லவ் பண்றதுனால, சூரியன் மாதிரி பிரகாசம் இருக்கிறதுனால மற்ற பெண்கள் மேல வந்து வைராக்கியம் வந்த மாதிரி இருக்கு. சூரிய பிரகாசம் எப்ப அஸ்தமனம் ஆகுதோ அப்ப என்ன ஆயிரும், நட்சத்திரங்களும் சந்திரனும் எப்படி வெளியில தெரியுமோ
அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்தோட பிரபாவம் கம்மியாகும் போது வெளியில உள்ள இருக்கிற வாசனைகள் எல்லாம் வெளிப்படும். அப்ப ஒண்ணு இருக்கும் போது இன்னொன்னு இருக்காது. அப்படிப்பட்ட வாசனைகளுக்கு பேரு விச்சின்ன வாசனை. எனக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ் எது அப்படின்னு எடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் காரத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்ததுக்கு பிறகு ஸ்வீட் எடுக்கலாமான்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி எனக்கு பிடிச்சது காரமா இருந்துச்சு, ஸ்வீட் இது வந்ததுக்கு பிறகு சுகர் வந்ததுக்கு பிறகு எனக்கு பிடிச்சது ஸ்வீட்டா இருக்கு. அப்போ இப்போ உள்ளுக்குள்ளாரே என்ன சுவாமி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன், ஆனா சாய்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்வீட் எடுப்பேன். ஆனா சாய்ஸ் இல்லை அப்படின்னா எது வேணாலும் எடுத்துப்பேன் நான். அப்ப இது மாதிரி வாசனைகள் நமக்கு இருக்கும். ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட பிரபாவத்துல வேற ஒண்ணு தெரியாம இருக்கும். அதுக்கு பேர் விச்சின்ன வாசனைகள்னு பேர். இது 3வது வாசனை. 4வது வாசனை யார்கிட்டனா நம்ம எல்லாரும் 4வது வாசனையில இருக்கோம். அதுக்கு பேர் உதார வாசனான்னு பேர். அந்த உதார வாசனா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலா பண்றோம்ல, நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கும்போது எனக்கு காஃபி வாசனை வந்தது, இப்ப வந்துகிட்டு இருக்கு காஃபி வாசனை. நான் இப்ப மெதுவா அது வெளியில வருது, சித்தத்துல இருந்து மனசுக்கு வந்துருச்சு, மனசுல இருந்து மெதுவா இந்திரியத்துக்கு வந்துச்சு, நான் இப்ப காஃபி போட போறேன், இந்த வாசனை வந்து காஃபி போட வைக்குது. இப்படியா யோசிச்சு பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் யோசனை எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆட்டோவா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபத்துல உட்கார்ந்துருப்பேன், எந்திரிச்ச உடனே நேரா என் கை என்ன பண்ணும், காஃபி போடுறத காரியம் பண்ணிடும். காஃபி குடிக்கும் போதுதான் எனக்கு தெரியும் இந்த வாசனை என்ன பண்ணுது பாருங்க, காஃபி போட வச்சிருச்சு அப்படி. இப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நிறைய வாசனைகள் எப்படின்னா செயல்பட்டதுக்கு பிறகு பிரவൃத்தி ஆனதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய வாசனைனே நமக்கு தெரியும். அதாவது வாசனை மெதுவா நம்மளை தூண்டி ஒரு காரியத்துல ஈடுபடுத்துதுன்னு தெரியவே தெரியாது. வெரி ஃபாஸ்ட் ஒரு மின்னல் மாதிரி என்ன பண்ணும், அந்த வாசனை அந்த காரியத்தை பண்ண வச்சிரும். பண்ண வச்சதுக்கு பிறகு இங்க சொல்ல போறாரு இந்த வாசனையை உதார வாசனா, இந்த வாசனையை ஆச்சாரியர் இந்த இதுல சொல்ல போறார். பிரதிபக்ஷ பாவனையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்றது இருக்குல்ல இந்த உதார வாசனை, அதையும் சொல்ல போறேன். அந்த உதார வாசனையில் என்னன்னு கேட்டீங்கன்னா காரியம் நடந்ததுக்கு பிறகுதான் ஐயோ நான் முன்னாடி மாதிரியே அவேர்னஸ் இல்லாம மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ஒண்ணு தோணும். எப்ப தோணும், காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி தோணாது, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் தோணும். இப்ப நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் என்ன பண்றோம், வாசனை தான் இயக்குதுன்னு தெரியாமையே, நம்மளை ஆப்ரேட் பண்றது நியோகம் பண்றது வாசனை தான் தெரியாமையே கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கர்மத்துக்கு பின்னாடி வாசனை இருக்குன்னு தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. சில பேருக்கு சாஸ்திரம் படிக்கிறவங்க சில பேருக்கு தெரியும், ஐயோ வாசனை என்ன பண்ண வச்சிருக்குதே அப்படின்னு தெரியும். அப்ப என்ன அர்த்தம், எந்த காரியமும் பண்ண முடியாது, முடிச்சு போச்சு, அந்த காரியங்கள்லாம் முடிச்சு போச்சு. அப்ப இந்த விதமா 4 வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குள்ளாரிய ஒண்ணு இருக்கு. பிரசுப்த வாசனைன்றது சஞ்சித வாசனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனு வாசனைன்றது யோகிகள் இடத்துல பிரதிபக்ஷ பாவனை மூலமா ஃபீடிங் பண்ணாம இருந்து கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா அது அந்த வாசனைகள் தனு வாசனை. அதுக்கப்புறம் வந்து விச்சின்ன வாசனைகள் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. ஒண்ணுத்துல வாசனை அதிகமா இருக்கும், ஒண்ணு பிடிச்சது அதிகமா இருக்கும், மற்ற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாம வாசனைகள் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா காரியம் பரிணமிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் இது வாசனைன்னு தெரியும். நிறைய பேருக்கு அது தெரியாமையே போயிடும். அப்படிப்பட்ட வாசனைகளுக்கு பின்னாடி எது பேரு அப்படின்னா உதார வாசனை அப்படின்னு 4 வாசனைகள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லா ஜீவர்களும் யாரு என்னது முக்கியமான வார்த்தை புடிச்சுக்கணும், பிரகிருதிம் யாந்தி பூதானி. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய வாசனைகள் தான் எல்லா மனிதர்களையும் காரியங்களை பண்ண வைக்கின்றது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாடம் எதி வந்துருங்க. 34வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு அவதாரிக்கா இருக்கு. எதி சர்வோ ஜந்து, எதினா ஒருவேளை எல்லா ஜந்துக்கள்னு போட்டாரு, மனுஷனை மட்டும் பேசல, காக்கால இருந்து எல்லாத்தையும். காக்கா வந்து காலையில இப்ப கத்துது, ஏன் கத்துது தெரியுங்களா, காரா பூந்தி நான் போடுவேன் டெய்லி காலையில கிளாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி காரா பூந்தி போட்டு வருவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 காக்கா நின்று கத்திக்கிட்டு இருக்கு, சாமி இன்னும் வரலையே காரா பூந்தி, நேத்து போட்டிங்க இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு.
கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, அது தெரியாது, கத்திக்கிட்டு இருக்கு, வெளில வந்து கத்திக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன சாமி இன்னும் லேட் ஆச்சு, இன்னும் வரலையே, போன்ல மறந்துட்டாரோ என்னவோ அப்படின்னு. ஒரு காக்கைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெகுலரா தெரியும், சாமி இந்த டைமுக்கு போனா அவர்கிட்ட ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப ரெகுலரா அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப யாருன்னா முந்தின நாள் பண்ணி 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 அது வாசனையா அந்த காக்காக்கு பதிஞ்சு போயிருக்கு. அந்த காக்கா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைனா வரும், மயில் வரும், எல்லாம் அதாவது டைமுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஃபீடிங் பண்ணும்போது அந்த வாசனையா அது பதிவாயிருக்கு, இங்க போனா இங்க ஃபுட்டு கிடைக்கும், அது தெரியும். அப்ப வாசனை அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜந்துக்களும் எடுத்துங்க, எல்லா ஜந்துக்களுக்கும் சர்வோ ஜந்து ஆத்மனக பிரகிருதி சதுர்ஷம் ஏவ சேஷ்டது. ஆத்மனகனா தன்னுடைய சுபாவம், தன்னுடைய வாசனைகளுக்கு ஏற்றாற் போலதான் சேஷ்டா பண்ணுகின்றன, செயல் புரிகின்றன, கருமத்தை செய்கின்றன என்றால் நச்ச பிரகிருதி சூன்யக கஷ்டித் அஸ்தி. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் இல்லாமல் போகாது, ஜீரோ லெவலுக்கு வரவே வராது. இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவனுக்கும் கஷ்டித் பிரகிருதி சூன்யக கஷ்டித் அஸ்தி, இந்த உலகத்துல யாருக்கும் வாசனை இல்லாத மனிதன் அப்படின்னு, வாசனை இல்லாத ஜீவன் அப்படின்னு ஒரு ஆளும் இருக்க முடியாது. பிறந்தாவே நமக்குள்ளார வாசனைகள் இன்பில்டா வந்துடும். சஞ்சிதத்துல கோடிக்கணக்கான வாசனைகளும் கர்மமும் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யாரும் வந்து பாத்தீங்கன்னா வாசனை சூன்யமானவன், இல்லாமல் போனவன் இல்லை. தத்தக அதனால் புருஷாகாரஸ்ய விஷய அனுப்பப்பத்தேஹே. யாரு மனனம் பண்றீங்களோ அவங்க இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. புருஷாகாரத்தை பத்தி பேசுறது இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. புருஷாகாரம் என்ன அர்த்தம்? ஃப்ரீவில், புருஷார்த்தம் நம்ம சொல்றோம்ல, அந்த விஷயத்தை ஆச்சாரியர் சொல்றார். எல்லாம் அவனோட கரும வாசனைக்கு படியே காரியம் பண்றான் அப்படின்னா யாருக்கும் வாசனைகள் இல்லாமல் போவதில்லை, 0 டிகிரி வரப்போறதில்லை. அதனால புருஷாகாரஸ்ய விஷய அனுப்பப்பத்தேஹே, புருஷாகாரம் சொல்லக்கூடிய ஃப்ரீவில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பண்ண முடியாமல் போய்விடும். ஏன் முந்தின ஜென்மத்துல எனக்கு தெரியும், நான் கையில கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப யாரும் கையில நீட்டாதீங்க, நான் நிப்பாட்டிட்டேன். முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கைரேகை பார்க்க முடியும் அப்படின்னும் போது என் கையை அடிக்கடி பார்த்துப்பேன். என் கை வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்திலையும் நான் வந்து குரு சேவை பண்ணியிருக்கேன். அதுதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. முந்தின ஜென்மத்துல ரேகையை வச்சு நல்லா இது பண்ண முடியும், அசீவ் பண்ண முடியும். அப்போ நான் வந்து முந்தின ஜென்மத்திலையும் ஆசிரமவாசியா இருந்திருக்கேன். இப்ப எனக்கு தெரியும், மெதுவா தெரியும், சாஸ்திர அபியாசம் பண்ண பண்ண தெரியும், கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல கிடைச்ச வாசனை தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சாஸ்திரத்துல ஈடுபடுறேன் அப்படின்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் என்று நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி சாமி 22 வயசுல எல்லாம் எப்படி நீங்க ரிஷிகேஷ் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அப்ப ரிஷிகேஷ் போறதுக்கு என்ன காரணம்? மற்றவங்க எல்லாம் வேற வேற காரியம் பண்ணும் போது நான் எதுக்கு ரிஷிகேஷ் போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட வாசனை விட்ட குறை தொட்ட குறை என்னை இழுத்துட்டு வந்துருச்சு. அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வாசனை பூர்வ ஜென்ம வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் காரியம் பண்றாங்க அப்படின்னா நம்ம புருஷார்த்தம்ன்றது ஒண்ணு இல்லாமையே போயிடுமே சுவாமி. இப்ப நீங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் பண்ணிருப்பீங்க சுவாமி, இப்ப நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல சுவாமி முந்தின ஜென்மத்துல. அப்ப புருஷார்த்தம் அப்ப எல்லாம் வந்து முந்தின ஜென்மத்துல பண்ணபடியே வாசனைக்கு ஏற்ற மாதிரியே காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீவில்லே இல்லையா சுவாமி? ஃப்ரீவில் பொருந்தாதே, எல்லாம் வாசனைப்படி இயங்குறாங்க அப்படின்னா ஃப்ரீவில் புருஷார்த்தம்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடுமே, பொருந்தாதே, அனுப்பப்பத்தேகே, பொருந்தாதே. அது மட்டும் இல்ல, சரி பொருந்தலை அப்படின்னா ஃப்ரீவில்லே பண்ண முடியாது அப்படின்னா சாஸ்திர ஆனர்த்தக்கிய பிராப்தம். சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது டோன்ட் டூஸ் தான் சொல்லுது. கீதாச்சாரியார் எத்தனை கட்டளையை வச்சிருக்காரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 18 அத்தியாயம் முடிகிறதுக்குள்ளார நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நியத்தம் குரு கருமத்துவம், காலையில எந்திரிச்சு சந்தியாவந்தனத்தை பண்ணி சாமி காலையில எந்திரிக்க முடியல, முந்தின ஜென்மத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் எந்திரிச்சு அபியாசம் பண்ணியிருக்கேன், என் வாசனை 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. அப்ப நியத்தம் குரு கர்மத்துவம்னு சாஸ்திரம் சொல்லுது, டெய்லி எந்திரிச்சு உன்னுடைய நித்திய கர்மாவை பண்ணு அப்படின்னு. அப்ப அப்ளை பண்ண முடியலையே சுவாமி. அப்ப புருஷார்த்தமா இல்ல நான் என்னுடைய வீக்னஸா, என்னுடைய வாசனையா? வாசனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா கீதால நிறைய உபதேசம் பண்ணுது. ஆனா எந்த உபதேசத்தையும் என்னால என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது சாமி.
ஏன்னு கேட்டீங்கன்னா வாசனை என்னை இழுத்துட்டு போகுது சுவாமி. வாசனை இழுத்துட்டு போறதுனால என்னுடைய புருஷார்த்தம் ஃப்ரீவில் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல சுவாமி. அப்ப சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரம் யூஸ்லெஸ். சாஸ்திரத்துல என்ன வேணாலும் விதி வைக்கட்டும், இதை செய்யாதுன்னு சொல்லட்டும், அவன் வாசனைப்படிதான் இயங்க போறான் அப்படின்னும் போது சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திர ஆனர்த்தக்கிய பிரசங்கா, சாஸ்திரம் யூஸ்லெஸ் அப்படின்னு பிராப்தியாகும். இதம் உச்சதே. இதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். அற்புதமான ஸ்லோகம். 34வது ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத். தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா எதையாவது அனுபவம் பண்றோமா? இப்ப நல்ல சப்தங்களை கேட்குறீங்க, நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாஸ் ஏதோ போர் அடிக்கிறார் அப்படின்னு தோணுது. ஏற்கனவே சாஸ்திரத்துல இச்சை இருக்கிறவங்க, சாஸ்திர அபியாசம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஸ்திரத்தெல்லாம் கேட்க கேட்க என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளார ஆசை வரும். இந்த ஆசையை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயங்களை அனுபவம் பண்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்னா 5 இந்திரியங்கள் வழியா தான் சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 புலன் விஷயங்களும் 5 சென்சார்கன்ஸ் வழியா தான் உள்ள போகுது. உள்ள போய் சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு கொடுக்குது. எனக்கு மைசூர் பாக் எடுத்து வாயில வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் வருது. இந்த மைசூர் பாக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட மிச்சத்தை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த நாக்குல விட்டுட்டு போயிடுது. மைசூர் பாகு உள்ள போயிடுச்சு, ஆனா இந்த நாக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவை அரும்புகள் இருக்குல்ல, இந்த சுவை அரும்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மைசூர் பாகோட டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸா நல்லா நின்று. இந்திரியஸ்ய, இந்திரியஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கு, இந்திரியஸ்ய அர்த்தே, இந்திரியங்களோட விஷயங்களில், இந்திரியம்னா 5 புலன்கள், இந்த 5 சென்சார்கன்ஸுக்கும் இந்திரியத்தோட விஷயங்களா இருக்கிற ஆப்ஜெக்ட், 5 ஆப்ஜெக்ட், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இருக்கா? இந்த 5 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சப்த, ரூப, ரச, கந்த, ஸ்பர்ஷம் 5 விஷயங்களும் 5 விஷயங்களும் என்ன ஆயிருக்குன்னா ராகத்வேஷம். எனக்கு மைசூர் பாகு பிடிக்கும், எனக்கு பாவக்கா பிடிக்காது, எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்காது, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு மியூசிக் பிடிக்கவோ பிடிக்காது கிளாசிக்கல் மியூசிக், எனக்கு கர்நாடிக் மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஷர்ட் தான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது எனக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தியில வந்து அகர்பத்தி வந்து சாண்டல்வுட் தான் பிடிக்கும், எனக்கு மற்றது பிடிக்காது, எனக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர் தான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்தந்த விஷயங்களோட சுகம் துக்கம், இந்த சுகம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது ராகம், விருப்பம். துக்க அனுபவத்தில இருந்து உண்டாகிறது என்னவோ அது துவேஷம். சூத்திரம் இருக்கு, யோக சூத்திரத்துல வந்து 2வது சாப்டர்ல சுகானுசயி ராகஹா துக்கானுசயி துவேஷக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சுகத்தை அனுபவிக்கும் போது அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுறது இல்ல சாமி. சுகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சுக வாசனைய விட்டுட்டு போயிடுது. மைசூர் பாக் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆனா மைசூர் பாகோட வாசனை, சுக வாசனை இருக்குல்ல, ஐயோ என்ன வாசனை, என்ன அருமையான இது. இந்த ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்லாம் சும்மா அவன் ஏமாத்துறான்ச்சு. அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவை போட்டு மைசூர் பாக் பண்ண சொன்னா பைத்தம்பருப்பு மாவை போட்டு மைசூர் பாக் பண்ணான். மைசூர் பாக் அது ஏமாத்திட்டு இருக்காங்க. மைசூர் பாக் நான் நேற்று சாப்பிட்டேன் பாருங்க, ஐயோ அருமையான மைசூர் பாக். அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லு, கடலை மாவோட ஸ்மெல்லு வரணும், அதுல அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட் ஆஹா அப்படின்னு. ஐயோ அது முடிஞ்சு போச்சு, நேற்று முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த வாசனை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என் நாக்குல இருக்கு. இதை சொல்லும் போதே நாக்குல உமிழ் நீர் ஊறுது.
அப்படியே நல்லா இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது என் நாக்குல வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீர் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சு, மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு மைசூர் பாக்குன்னு. அப்ப எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, அந்த நாக்குல மைசூர் பாகோட வாசனை என்ன ஆயிடுச்சு, பதிஞ்சிருச்சு. சுக வாசனை. அந்த சுகத்தை வாசனை விட்டு வந்ததுக்கு பிறகு எந்த நாக்கு கேட்குது என்ன பண்ணுதுன்னா, திரும்ப எனக்கு மைசூர் பாக் கொடு, திரும்ப எனக்கு மைசூர் பாக் கொடு, திரும்ப எனக்கு மைசூர் பாக் கொடு அப்படின்னு இது என்ன பண்ணுது அப்படின்னா, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இது கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மைசூர் பாக் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த நாக்கு. அதே மாதிரி நேற்று நான் ஒரு 4-5 வாரமா ஏதோ ஆயிப்போச்சு. நான் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது இளையராஜா மியூசிக்கோட வந்துச்சு. நான் ரொம்ப மியூசிக்லேருந்து ரொம்ப விலகிட்டேங்க. இந்த வாசனையை பாருங்க, எப்போ ரசிச்சு கேட்ட பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு ஆசையாக வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து இளையராஜா மியூசிக்கை நான் பழைய பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கேன். கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளார நான் 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு ரசித்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக அனுபவம் இருக்கே, அது காதுல போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஆஹா என்ன சுகம் அது கேட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்கு அது கேட்கணும் அப்படி உள்ள இருந்து தூண்டுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல்வுட் ஸ்மெல்லு பார்த்தோன்னே ஆஹா என்னமா இருக்கு அந்த ஸ்மெல் அப்படின்னும் போது, அந்த சந்தனத்தை அரைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, என்ன அதை தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க அகர்பத்தி நல்ல அகர்பத்தி கிடைக்குன்னு தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு குழப்பாய் போச்சு. ஏன்னா இந்த மூக்கு கேட்குது, இந்த மூக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் வேணும். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுக அனுபவங்கள், அந்த சுக அனுபவத்தை தொடர்ந்து அந்த சுக வாசனைகள் இருக்கு. அந்த சுக வாசனைகள்னால நமக்கு உண்டாகிற என்ன ஆசை இருக்குல்ல, அந்த ஆசைக்கு பேர் தான் ராகம்னு பேர். அதே மாதிரி நம்ம அனுபவிச்சிருப்போமே துக்கம், ஐயோ அந்த மைசூர் பாக் நல்லவே இல்லைச்சு, அது வேஸ்ட். அது சில எங்கேயாவது ஏமாந்து போய் வாங்கிடுவோம் லோக்கல்ல. அது ஆயில போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயை போட்டு எவனா பண்ணியிருக்கான்னு வச்சு மைசூர் பாக் அப்படியே கொலை பண்ணலாம் போல இருக்கும். நெய் ஊற்றி மைசூர் பாக் பண்ணாதான் அது டேஸ்ட். நீங்கள் கடலை எண்ணெயை ஊற்றி ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு எடுத்து வாயில் வச்சோன்னே ஐயோ சாபமே கொடுக்கலாம் போல இருக்கும். மனுஷனாயா நீ? கடலை எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எவனா மைசூர் பாக் பண்ணுவானா? லோக்கலில் அது மாதிரி கிடைக்கும். அப்படியே துக்கம் வரும் பாருங்க, இது சாப்பிடவே கூடாது அப்படின்னு. இதுதான் இதுக்கு பேர் என்ன பேருன்னா துவேஷம். மியூசிக் போடுறானுங்க பாரு, இவன் இப்போ போடுறவனா மியூசிக்காக போட்டுட்டு இருக்கான், கேட்குற முடியுதா டம் டம் டம்னு ஒரே சத்தம், மியூசிக்கே போடுறதில்ல இப்போ. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா மியூசிக்கில் விருப்பம் இருக்கு, அதே நேரத்தில் மற்றவங்க மியூசிக்கில் எனக்கு எப்படி இருக்குன்னா வெறுப்பு இருக்கு. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா காதுல தான். மைசூர் பாக பத்தின வாசனை எங்க சுவாமி இருக்கு? காதுல தான். அப்ப விருப்பமும் ராகம் சொல்லக்கூடிய விருப்பமும் துவேஷம்னு சொல்லக்கூடிய வெறுப்பும், இந்த ரெண்டும் சுகத்தையும் துக்கத்தையும் நம்ம அனுபவிச்சதோட பதிவுகளா வாசனைகளா இந்த நாக்குலையும் காதுலையும் கண்ணுலையும் நிறைஞ்சு போயிருக்கு. வியவஸ்திதம் அதான் இங்க சொல்றாரு, இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களில் விருப்பமும் வெறுப்பும் ராகமும் துவேஷமும் வியவஸ்திதௌ நல்ல விசேஷ ரூபமா அவஸ்திதௌ விசேஷமா இருக்கு. ஏன் சுவாமி விசேஷம்? 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வாசனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தமாகுது. அடப்பா இவ்வளவு நாள் எங்கடா போன நீ அப்படின்னா, நான் இருக்கேன் பாஸ், உள்ளதான் இருக்கேன், எங்கேயும் போகல, உள்ளதான் இருக்கேன் அப்படின்னு எல்லா வாசனைகளும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு வாசனைகள்லாம். அது மட்டும் இல்ல, தயோர்ன வசமாக சேத் கட்டளை, இது வந்து கட்டளை. நமக்கெல்லாம் கமெண்ட் சொல்றோம்ல, கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இப்போ வந்துட்டார். தயோர்னா இந்த ராகத்வேஷம், இந்திரிய விஷயங்களில் இருக்கின்ற ராகத்வேஷத்திற்கு வசம் ந ஆகச்சேத். தயோர் வசம் ந ஆகச்சேத், இவைகளுக்கு வசப்படக்கூடாது. கமாண்ட், நம்ம எல்லாத்துக்கும் கமாண்ட். சாமி நீங்க மைசூர் பாக் வீக்கான்னு கேட்கறாதீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னைக்காவது மைசூர் பாக் வாங்கிட்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் மைசூர் பாக் எக்ஸாம்பிள் சொல்லும் போது மைசூர் பாகா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் வந்து வித்யா பிரசாத் வாங்கிட்டு வந்தார். இப்போ சிமி சேச்சி வந்து ஒரு டப்பா ஃபுல்லா மைசூர் பாக். ஐயோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சத்தியம் நினைச்சிட்டாங்க. வீக்னஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதனால வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த இது பண்றோம். எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், யாரு என்னை பார்க்க வரும்போது மைசூர் பாக்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க, முன்னாடியே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தயோர் ந வசம் ஆகச்சேத்,
இந்திரிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ராகத்வேஷத்திற்கு நீங்கள் ஆட்படாதீர்கள், விருப்பு வெறுப்புக்கு ஆட்படாதீர்கள். அப்ப என்ன சுவாமி பண்ணணும்? நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாய்ஸ் இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணுவோம். பெரும்பாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க சாதுக்களோட ஜீவனத்துல என்ன கிடைக்குதோ வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்வீகாரம், எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்த வசத்துல பிராரப்தம் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். திட்டமாட்டோம், எதையுமே திட்டமாட்டோம். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, நம்ம பிராரப்தம். நான் யாருக்காவது எது பண்ணாலும் இந்த பிராரப்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப வார்த்தையில. உங்க பிராரப்தம் நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா இருக்கும், உங்க பிராரப்தம் துக்க பிராரப்தமா இருந்துச்சுன்னா இது துக்கம் கொடுக்கும். அதனால எதை அனுபவிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம ஈஸ்வர பிரசாதம், இது கருமா, என்னுடைய பிராரப்த கருமா, எனக்கு இது வாய்ச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் ஒழிய எதையும் விரும்பி ஓடி போகக்கூடாது. எனக்கு தெரியும், மசால் தோசைக்காக வந்து பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் ரத்னா கஃபே காஃபி குடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்னா கஃபே ட்ரிப்ளிகேனுக்கு டிராவல் பண்றவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரு காலத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அடையவியலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாரத கான சபாக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சேரிக்கு போறவனை காட்டிலும் அங்க கிடைக்கிற பஜ்ஜி போண்டாக்கு போறவங்க தான் நிறைய பேர். ஐயோ, ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷத்துக்கு உட்பட்டு நம்முடைய புருஷார்த்தத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? நழுவி போகின்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியம் என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், ஒரே வார்த்தை சொல்லணும், கொடுக்க மாட்டேன். நீ கேட்டாலாம் நான் கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்த வந்து கேட்டுக்கணும். சாது ஹேத்தோ மன்கோ மாறு. எங்க குருநாதர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ சாதுவா இருக்கணும் அப்படின்னா மனச வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணு. மனசு கேட்கும், அது பலகீனம். எப்பவுமே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு இந்த சின்ன குட்டி குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடம்பிடிக்கும். 4 தலையில போட்டு ஒரே அடி, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் கொடுக்கறது தான் நீ எடுத்துக்கணும், நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம என்ன பண்ணணும்னா வலுக்கட்டாயமா அந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் வசப்படக்கூடாது. ஏன் வசப்படக்கூடாது சாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சொல்ற, தௌஹி அஸ்ய பரிபந்தினவ். தௌஹி அப்படின்னா இந்த இரண்டும், இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய ராகமும் துவேஷமும், இந்த இரண்டும் அஸ்ய அப்படின்னா இந்த மோட்ச மார்க்கத்தில் செல்பவனுக்கு, நம்ம எல்லாம் மோட்சார்த்தி தானே, மோட்ச மார்க்கத்தில் செல்லக்கூடிய நமக்கு இவைகள் எல்லாமே பரிபந்தினவுனா எதிரிகள், சத்ருக்கள். நம்முடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும், நம்முடைய அனுபவ ஞானத்தையும், நம்முடைய சாஸ்திர ஞானத்தையும் இவைகள் நாசம் பண்ணக்கூடியவை. பரிபந்தினவுனா வழிபறி கொள்ளையர்கள். இவங்க எல்லாரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சுட்டு போவோம். மெதுவா 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 இந்த சாஸ்திரத்தையும் சாதனங்களையும் நல்லா அபியாசம் பண்ணிட்டு மெதுவா போவோம். ஏதோ ராகத்வேஷம் என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் மொத்தமா கொள்ளையடிச்சுட்டு போயிடும். வீக்னஸா எதுலையாவது போய் மாட்டிப்போம், எல்லாம் போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் இந்த இந்திரியங்களுக்கு வசப்படவே கூடாது, ராகத்வேஷத்துக்கு வசப்படவே கூடாது. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது எதுவுமே கொடுக்க கூடாது. என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்றதுதான் நம்ம வந்து பண்ணணும். ஈஸ்வர பிரசாதமா அக்செப்ட் பண்ணணும். நம்ம தேடி தேடி போனோம் அப்படின்னா மோட்சத்துல இருந்து விலகி போய் விடுவோம். அதுக்காக அதுபடி வசப்படக்கூடாதுன்னு 34ஆம் ஸ்லோகம் முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतत्पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने. सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः. या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावहदोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम्. एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि. कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं संपूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण
ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் அறிவன். பாருங்க, உங்க வீக்னஸ் எல்லாத்தையும் பாருங்க. வீக்னஸ் என்ன இருக்கு, எதுக்காக நம்ம வேலை கொடுக்குறோம், இதெல்லாம் பாருங்க. வாசனைகளை அனலைஸ் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கும், எதெல்லாம் பலமா இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்.